திரு உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது யோசிச்சுட்டு பேசுகிறாரான்னு தெரியல. ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதை எதிர்க்கணும் என்பதையே வாடிக்கையாக வச்சிருக்கு திமுக. திராவிட மாடல் அரசு இந்த விஸ்வகர்மா என்பது மீண்டும் ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி செல்லும். ஒரு அந்தந்த தொழில் செய்கிறோம் அப்படித்தான் செய்யணுமா, வேற தொழில் செய்யக்கூடாதா, நாங்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி 23 அப்ளிகேஷன் மாரி பேசினாங்க. முந்தா நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்க்குறனுங்க தினமலர் பத்திரிக்கை மற்ற எல்லா பத்திரிக்கையிலும் முன்பக்கத்தில் விளம்பரம் கலைஞர் கைவினைஞர் திட்டம் அப்படின்னு போட்டாங்க. ஏன்னா ஐயா கலைஞர் அரசியலுக்கு இருந்தாங்க. முதல்ல நாடகத்தில் எழுதினார், அப்புறம் சினிமாவுக்கு வந்தார், அப்புறம் அரசியலுக்கு வந்தார், முதலமைச்சர் ஆனார். ஐயா ஸ்டாலின் சார் நாடகத்தில் நடித்தார், சினிமாவுக்கு வந்தார், அரசியலுக்கு வந்தார், முதலமைச்சர் வந்துட்டார். இப்போ தம்பி உதயநிதி நடிச்சிச்சு, சினிமாலாம் வந்துச்சு, அரசியலுக்கு வந்துச்சு, துணை முதலமைச்சர் ஆயிடுச்சு. அப்போ இந்த பாரம்பரியமாக அப்பா செஞ்ச தொழிலை செய்யணுங்கிற அடிப்படையை வச்சிருக்கிறது யாரு? வைக்கம் போராட்டத்துக்கும் ஈவேராவுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. இது எப்படி இருக்கும்னா சார், ஒரு 1,00,000 பேர் பேரணியில் போவான், கூட்டத்தில் ஒருத்தன் மட்டும் போய் நின்றுட்டு இந்த கூட்டமே நான் சொல்லித்தான் வந்தது அப்படிங்கிற மாதிரி இது நியாயமாக ஒரு காங்கிரஸ் கமிட்டி காங்கிரஸ் கொண்டாட வேண்டிய விஷயம். ஈவேரா திராவிட கழக தலைவராக இல்லை, சம்பந்தமில்லாத விஷயத்துக்கு இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் 8 கோடி ரூபாய் எது கொடுக்கணும். அவர் வைக்கும் வீரர்லாம் கிடையாது. ஈவேரா வைக்கும் வீரர் என்பது பொய். ஆனால் வீரமணி இன்கம் வீரர். நீ இந்த கார்த்திக் கோபிநாத் பணம் வசூலிச்சார்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட சட்டம், ஜாகீர் ஹுசேன் அவன்கிட்ட ஃப்ரெண்டுகள்கிட்ட இருந்து நான் பணம் வாங்கினேன், அதன் மூலமாக நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நீ அவன்கிட்ட இன்கம் சோர்ஸ் விசாரிக்கணுமா இல்லையா? கார்த்திக் கோபிநாத்துக்கு ஒரு சட்டம், இங்கே ஜாகீர் ஹுசேனுக்கு ஒரு சட்டமா? விடுதலை சிறுத்தையோட கோஷம் பண்ண எங்கள் அண்ணன் மீசக்கார போடுவார், என்ன போடுவார்? அத்துமீறுவோம், அடக்க மறுப்போம், திமிரு எழுவோம், திருப்பி அடிப்போம் சொல்லுவார்ல. இப்போ அத்துமீற மாட்டோம், அடங்கி கடப்போம், திமிரி எழ மாட்டோம், திருப்பி படுப்போம். இதுதான் இன்னைக்கு திருமாவளவனுடைய கோஷம். மன்னர் ஆச்சுன்னா உங்களுக்கு என்னத்துக்கு எரியுதுங்க? பெரிய மன்னர் பரம்பரையா? மன்னா மாமன்னா லகுடு பண்டி சர்க்காரா அது? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சி தலைவரான ராம ரவிக்குமார் சார் அவர்கள் தான் நம்மளை அறிஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்கூல் மேடலில் பேசும்போது, அதாவது இந்த மாதிரி விஸ்வகர்மா திட்டம்லாம் குலக்கல்வியும் குலத்தொழிலை மட்டுமே மேம்படுத்தும், ஆனால் இந்த சமூக நீதி சிறைப்படுத்திடும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார். அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? திரு உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது யோசிச்சுட்டு பேசுகிறாரான்னு தெரியலை. ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதை எதிர்க்கணும் என்பதையே வாடிக்கையாக வச்சிருக்கு திமுக. அது மக்களுக்கு ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்குது. உதாரணமாக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் விஸ்வகர்மா திட்டம். அப்படின்னா இந்த கைவினை தொழிலாளர்கள் அவங்க பயன்பெறக்கூடிய அளவில் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு வருமானத்திற்கு வழி செய்யக்கூடிய வகையில் பேங்க் லோனு இது மாதிரியான விஷயங்களுக்கு அது ஏற்பாடு செய்யுது. அதில் தையல் கலைஞர் இருக்காங்க, துணி அயன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, மர வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, மண்பாண்ட தொழிலாளர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அப்படி ஒரு 20-30 தகுதியுடைய தொழிலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. உடனே இந்த வீரமணி அவர்கள் என்ன பண்ணிட்டார், விஸ்வகர்மா என்பது குலக்கல்வியை கொண்டு வரும், குலத்தொழிலை கொண்டு வரும், இதை எதிர்ப்போம் அப்படின்னு அறிக்கை விடுறாரு. முதல்ல யார்? நம்ம திராவிட திடல் காவலர் வீரமணி. உடனே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறது, திராவிட மாடல் அரசு இந்த விஸ்வகர்மா என்பது மீண்டும் ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி செல்லும். ஒரு அந்தந்த தொழில் செய்கிறோம் அப்படித்தான் செய்யணுமா, வேற தொழில் செய்யக்கூடாதா, நாங்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி 23 அப்ளிகேஷன் மாரி பேசினாங்க. முந்தா நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்க்குறனுங்க தினமலர் பத்திரிக்கை மற்ற எல்லா பத்திரிக்கையிலும் முன்பக்கத்தில் விளம்பரம் கலைஞர் கைவினைஞர் திட்டம் அப்படின்னு போட்டாங்க. சரி, இவங்க ஏதாவது இது ஸ்பெஷலாக ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பார்த்தா, என்ன மத்திய அரசாங்கம் எந்தெந்த கலைஞர்களுக்கு அந்த தொழில் சார்ந்து இருக்கவங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்லிச்சோ அதுதான் இவங்களும் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கோழி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை சிக்கன் அப்படின்னு சொல்லுவோம். அதை அறுத்து துண்டு துண்டாக போட்டால் சிக்கன் 65, அதை பெருசாக போட்டோம்னா சாப்ஸு, அப்புறம் அதை போட்டால் பிரியாணி. ஆனால் சிக்கன் ஒன்று தான், கோழி ஒன்று தான்.
திட்டம் ஒன்று தான், இவங்களுக்கு பேரு மேற. எப்படி அப்படின்னா இப்படித்தான், அதே அரசாங்கத்தோட திட்டம் தான் கலைஞர் கைவினைஞர் திட்டம். இவங்களுக்கு எதில் வேணாலும் கலைஞர் வைக்கணும். லைப்ரரியா கலைஞர், ஆஸ்பத்திரியா கலைஞர், எது வேணாலும் கலைஞர். இப்போ இந்த எல்லா தொழில் செய்யக்கூடியதும் கலைஞர் தான். அதனால அதில் கலைஞர் கைவினைஞர் திட்டம் அப்படின்னு வச்சிட்டாங்க. இப்போ இது குலக்கல்வியை குலத்தொழிலை இது பண்ணுமா பண்ணாதா? இதை நியாயமாக யோசிச்சு பார்த்தோம்னா சார், இந்த குலத்தொழிலை குலக்கல்வியை அது மாதிரியான விஷயங்களை செய்கிறத பூரா அப்பன் செஞ்சதை புள்ள செய்யணும், புள்ள செஞ்சதை பேரன் செய்யணுங்கிற விஷயத்தை கடைப்பிடித்துட்டு வரக்கூடியதை யாரு? உதயநிதி அவருடைய குடும்பத்தார்கள் தான். ஏன்னா ஐயா கலைஞர் அரசியலுக்கு இருந்தாங்க, முதல்ல நாடகத்தில் எழுதினார், அப்புறம் சினிமாவுக்கு வந்தார், அப்புறம் அரசியலுக்கு வந்தார், முதலமைச்சர் ஆனார். ஐயா ஸ்டாலின் சார் நாடகத்தில் நடித்தார், சினிமாவுக்கு வந்தார், அரசியலுக்கு வந்தார், முதலமைச்சர் வந்துட்டார். இப்போ தம்பி உதயநிதி நடிச்சிச்சு, அப்புறம் சினிமாலாம் வந்துச்சு, அரசியலுக்கு வந்துச்சு, துணை முதலமைச்சர் ஆயிடுச்சு. அப்போ இந்த பாரம்பரியமாக அப்பா செஞ்ச தொழிலை செய்யணுங்கிற அடிப்படையை வச்சுருக்கிறது யார்? இவங்க தானே. இவங்க எதிர்க்கலாமா? இது நியாயம் இல்லை, மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, நீ என்ன இழவனு பேர் வச்சுட்டு போ, எங்களுக்கு என்ன கவலை, லோன் கொடுக்குறியா, காசு கொடுக்குறியா, கட்டிட்டு போகிறோம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் மக்கள் ரொம்ப விழிப்பாயிட்டாங்க, இவங்க என்ன பேர் வேணும், இவ்வளோ பேர் வைக்கிறாங்கல்ல சார், எல்லாத்துக்கும் கலைஞர் ஐயா பேர். இந்த சாராய கடைக்கு இவர் பேர் வைக்கலாம்ல, நல்லதானே? எல்லா இடத்துலையும் எங்கும் கலைஞர், எதிலும் கலைஞர். ஜல்லிக்கட்டு கூட அவர் மைதானம் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு வர இன்னைக்காவது போய் மாடு பிடிச்சிருக்காரா? ஜல்லிக்கட்டு மைதானத்து கூட அவருக்கு பேர். என்னங்க இது அநியாயமா இல்லையா? 2 இடத்துக்கு வைக்கலை. ஒன்று சிறைச்சாலைக்கு பேர் வைக்கலை, மதுக்கடைகளுக்கு பேர் வைக்கலை, மயான கூடங்களுக்கு பேர் வைக்கலை, சமத்துவத்துக்கு ஈவர பேர் வச்சுட்டானுவோம். அதனால் இது என்னமோ ஒரு நகைப்புக்குரியதாக நான் பார்க்குறேன். உதயநிதி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப நகைப்புக்குரியது, வேடிக்கையானது. சார் அதே மாதிரி இந்த பெரியார் நீங்கள் சொல்லும்போது இந்த வைக்கம் வீரர் யார் பெரியார், யார் பெரியார்? ஓகே, ஈவே ராமசாமி அவர்கள். அலைச்சல் பெரியாருன்னா நம்மளுக்கு வள்ளுவர் பெரியாருங்க, வள்ளலார் பெரியார், என்னங்க வாரியார் சாமி பெரியார், அவ்வ பாட்டி பெரியவங்க, ராஜராஜ சோழன் பெரியார், இவங்க தான் பெரியார். இவங்க பெரியாருன்னு தயவு ஏங்க உங்களுக்கு சொந்த பேரே கிடையாதா? கருணாநிதிக்கு சொந்த பேர் என்ன? தட்சிணாமூர்த்தின்னு ஐயா பேர் இருந்தது, அப்புறம் கருணாநிதி ஐயான்னு கருணாநிதினு சொன்னாங்க. அதையும் மாற்றிவிட்டு கலைஞர்ன்றாங்க. உண்மையா இல்லையா? ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் தான் பேர், அவரை தளபதிங்கிறாங்க. இப்போ உதயநிதிக்கு உதயநிதி தான் பேர், அவர் சின்ன தலைவரை சின்னவரோ என்னமோ பேர் சொல்கிறாங்க. அது திருச்சியில் ஏதாவது சின்னவர் பேனர் வச்சதுனா கிழிச்சு விட்டதாகவும் ஒரு செய்தி பார்த்தேன். சொந்த பேரை தயவுசெய்து சொல்லுங்கள். சொந்த பேரில் சொல்கிறத ரொம்ப அவமானமாக வெக்ககரமாக ஏன் நினைக்கிறீங்க? நான் ரவிக்குமார் தான், ரவிக்குமார் தான் என் பேர். நான் ஏதாவது மாற்று பேர் வச்சுருத்துறேன்னா எதுக்கு பட்டப்பேரை சூட்டிக்கிட்டு பகல் வேஷம் போட்டு தெரிய தப்பு. இப்போ சொல்லுங்கள், யார் அவர்? மோடி அவர்களை விஸ்வகுரு நம்ம பட்டம் வச்சு சொல்கிற மாதிரி இவருக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. விஸ்வகுருன்னா அந்த பட்டத்துக்கு தகுங்க, பட்டம் பெருமை பெறும். இவங்களுக்கு என்ன பட்டம் வேண்டி கிடக்கு? தளபதினா இவர் ராணுவ யுத்தத்துக்கு போனாரா? இப்போ அதுலேயும் குழப்பம் வந்துடுச்சு. இப்போ விஜய் வர தளபதிங்க ராணுவம் என்னங்க, அவர் தளபதி என்னமோ பகவதி குட்டி பகவதி மாதிரி இவர் ஒரு தளபதிங்கிறாங்க. சரி, அது எதோ அதை அப்புறம் வச்சு விட்டுருவான். இப்போ அந்த ஈவரா சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. என்ன அவருக்கு பிரச்சனை ஈவராவுக்கு? அதாவது வைக்கம் போராட்டம் நடத்தி 100 ஆண்டுகள் நடந்துருச்சு. அவருக்கு 8 கோடி ரூபா செலவில் கேரளாவில் அவருக்கு நினைவகமும் ஒரு நூலகமும் கட்டி கொடுத்துருக்காரு ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாடு அரசாங்க காசுலேருந்து அது போயிருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, நீங்கள் உங்கள் வார்த்தை ரொம்ப திருத்தம் செய்யணும். 8 கோடி ரூபா கொடுத்தாரு, ஸ்டாலின் கொடுக்கல, தமிழ்நாடு அரசு நீங்களும் நாங்களும் கொடுத்த வரி காசுலேருந்து 8 கோடி ரூபா எடுத்து வைக்கத்தில் ஒரு ட்ராமா நடத்திருக்கிறாங்க. மைசூருக்கும் மைசூர் பாக்குக்கும் எப்படி சம்மந்தம் இருக்காதோ, நம்ம ஊரில் ஒரு தயாரிப்பு மைசூர் பாக் அப்படிம்பா, திருநெல்வேலி அல்வாவுக்கும் நம்ம ஊர் அல்வாவுக்கும் சம்மந்தம் இருக்காதோ, அது மாதிரி வைக்கம் போராட்டத்துக்கும் ஈவேராவுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இந்த வைக்கம் போராட்டம் என்பது அங்கு இருக்கக்கூடிய மக்கள், ஒரு குறிப்பிட்ட உயர் சாதி பிரிவினர் தெருக்களில் கூட சாதாரண மக்கள் கூட முடியாத நிலை இருந்த பொழுது அதை எதிர்த்து அங்கே போராட்டத்தை செஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா டிஆர் கிருஷ்ணசாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், டி.கே. மாதவன், கேசவ மேனன், கேளப்பன், மன்னது பத்மநாபன், அப்படியெல்லாம் பேர் இருக்காங்க. இதில் ஜோசப் ஐயான்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க. அவர் மறைக்கப்பட்ட வரலாற்றில் அவர் பெயர் மறைக்கப்பட்டு விட்டது, மறுக்கப்பட்டு விட்டது. அவர் தான் உண்மையான வைக்கம் வீரர். அவர் ஒரு பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர், நல்ல படித்தவர், வழக்கறிஞர்,
திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பிறந்தவங்க. அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த பொழுது அப்போ இருந்த நேருவோடு காந்தியாரோடு எல்லாரோடு நட்பில் இருந்தவர். அவர் தான் சொல்கிறார், இந்த மாதிரி வைக்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன உடனேயே அவர் மதுரையில் குடியிருந்தார். மதுரையில் அவருடைய சிலை எங்கே இருக்குன்னா, கோரிப்பாளையம் போகிற வழியில் யானைக்கல்னு ஒரு இடத்துல இருக்குது. அங்கே சின்னதாக ஒரு சிலை இருக்குது. பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி மாதிரியே அவர் இருப்பார். அந்த ஜோசப் ஐயா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவர் மிகப்பெரிய அறிவாளி, படித்தவர், மிகப்பெரிய அறிவாளி, படித்தவர், என்ன பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர், வேற மாதிரி கிடையாது. இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே காந்திக்கு லெட்டர் எழுதுறாரு. சரிங்க ஜோசப், நீங்கள் போங்க, மக்கள் ஏற்கனவே போராடிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் போய் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு மத பிரச்சனையாக மாறிடும், அதனால் இந்த கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் நீங்கள் பார்த்து கவனப்படுங்கன்னு சொன்ன உடனே சரிங்க நான் பார்த்துக்கிறேங்கிறார். இந்த ஜோசப் ஐயா வந்து இந்த சாயந்தரம் ஆச்சுன்னா கையெழுத்து போட்டணும், குற்றப்பரம்பரையினர் சட்டமெல்லாம் வந்தது அந்த மதுரையில் இருக்கிற மக்களுக்கு. அதை எதிர்த்து வாதாடியவர். ரவுலட் சட்டம் கொண்டு வந்தபோது அதை எதிர்த்து வாதாடியவங்க. காமராஜர் ஐயாவுக்கு, காங்கிரஸ் இந்த பெரிய தலைவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு வழக்கு வந்த பொழுது வாதாடிய பெருமகன். அதனால் அவர் ரோசாப்பூ ராசா அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது ஜோசப் ஐயாவை. இந்த ஜோசப் ஐயா வந்து என்ன பண்ணுறாங்க, வைக்கத்துக்கு போய் போராட்டத்தில் முன்னெடுக்கின்ற பொழுது ஒரு பெருங்கூட்டம் 1000 பேர் 2000 பேருக்கு மேலே வருது. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, ஈவர் எங்கே இருக்கிறாருன்னா திராவிட இயக்கம்லாம் தொடங்கலை, அப்போ திராவிடர் கழகம்லாம் தொடங்கலை. அப்போ காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருக்கார் தமிழ்நாட்டில். காந்தியார் என்ன பண்ணுறாரு, இவர் கடிதம் எழுதுறாரு, இந்த மாதிரி வைக்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எல்லா ஒரு இப்போ நம்ம சென்னையில் ஒரு போராட்டம்னா பக்கத்து மாநிலத்திலேருந்து பக்கத்து மாவட்டத்திலேருந்து கூப்பிட முடியல, அதனால் அது மாதிரி நீங்களும் போயிட்டு வாங்க மிஸ்டர் ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொன்னோடனே இவர் போகலை. ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை கடிதம் எழுதுறாரு, போகாத பொழுது காந்தியை கோவப்பட்டு கொஞ்ச நாள் என்ன எப்படி இருக்கு இந்த மனுஷன், நம்ம சொன்னால் போக மாட்டாரான்னு சொல்லணும்னா அப்புறம் எப்படியாவது போயிட்டு வாங்க, ஒரு முறை போயிட்டு வாங்கன்னு சொன்ன பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து காசு வாங்கிட்டு, யார் காசு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிலேருந்து காசு வாங்கிட்டு கூட்டத்துக்கு போகிறார், வைக்கத்துக்கு போகிறார், கோயிலுக்கு நுழைவு போராட்டத்துக்கு போகிறார். எதுக்கு போகிறோம், எங்கே போகிறோம் எதுவும் தெரியாது அவருக்கு. இந்த மேனன்கிற ஒரு உயர் சாதியினர் இதுதான் போராட போகிறார். அப்போ அவர் ஈரோடு தானுங்களே, அப்போ பிஸ்னஸ் ரீதியாக சில பேர்லாம் அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு மேனன் வீட்டில் தங்குறார். போய் 2 நாள் வச்சு இங்கே என்ன வேலையாக வந்தீங்கன்னு கேட்கணும். இந்த மாதிரி ஒரு போராட்டம் அதுக்கு வந்தேன். அப்போ எங்களே எடுத்து நீங்கள் போராட்டம் பண்ண பிறகு எங்கள் ஊரில் நீங்கள் தங்கியிருக்கலான்னு அவங்க கேட்டிருக்காங்க கிட்டலாம். ஏன்னா எங்கே போகிறோம், யாரை எதிர்த்து போகிறோம், போரிட போகிறோம், போராட்டம் பண்ண போகிறோம்னு தெரியாமல் போன மனுஷன் போனார், வந்துட்டார். போனார், கூட்டத்தில் ஒருத்தரை கலந்துக்கிட்டாரு, வந்துட்டார். இது எப்படி இருக்கும்னா சார், ஒரு 1,00,000 பேர் பேரணியில் போவான், கூட்டத்தில் ஒருத்தன் மட்டும் போய் நின்றுட்டு இந்த கூட்டமே நான் சொல்லித்தான் வந்தது அப்படிங்கிற மாதிரி. இது நியாயமாக ஒரு காங்கிரஸ் கமிட்டி, காங்கிரஸ் கொண்டாட வேண்டிய விஷயம். ஈவேரா திராவிட கழக தலைவராக இல்லை, சம்பந்தமில்லாத விஷயத்துக்கு இவங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம் 8 கோடி ரூபா எது கொடுக்கணும்? கேரளாக்கார யாரும் உங்களை கொண்டாடலை சார். இப்போ திராவிடர் கழகத்தில் காசு இல்லாமல் கிடக்கா? எத்தனை காலேஜ் நடத்துகிற, திராவிட நலநிதி பேங்க் நடத்துகிற, பத்திரிக்கை நடக்குது, கோடி கோடியாக கொட்டி சேர்த்து வச்சுட்டு போயிட்டா அந்த மனுஷன் கரையான் புத்தெடுக்க கருணாக வந்தது மாதிரி அந்த சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கா? வீரமணி வச்சிருக்கிற, காசு இல்லாமல் கிடக்கிறாரா வீரமணி? 8 கோடி ரூபா எதுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் நீ செலவு செய்யணும்? அப்படி என்ன நீ நிறுவனம்? அவர் வைக்கும் வீரர்லாம் கிடையாது. ஈவேரா வைக்கும் வீரர் என்பது பொய். ஆனால் வீரமணி இன்கம் வீரர். அவர் வைக்கம், இவர் இன்கம். என்னங்க, அந்த இன்கம் வீரர்கிட்ட போய் ஒட்டி கொடுறா கேளு. ஒரு அரசாங்கத்தில் மக்கள் கொடுக்குற வரி காசை எடுத்து எதுக்கு நீங்கள் செலவு செய்யணும்? தப்பு இல்லையா? தப்பு. இந்த வைக்கத்திற்கும் இவருடைய போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது குறித்து விரிவாக பேசணும்னா எங்கள் ஐயா வேலுச்சாமி இருக்கிறார், காங்கிரஸ் கமிட்டியுடைய மூத்த தலைவர். அந்த வைக்கம் ஊருக்கே போய் அவர் பார்த்து ஆய்வு பண்ணிட்டு வந்து சொன்ன விஷயங்கள் இதை விட விரிவாக பேசுவார். ஈவேராவுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பொய், அண்ட புழுகு, ஆகாச புழுகு, எல்லாமே புழுகு. தீக்காவே புழுகு தான், அதில் இது ஒரு புதிய புழுகு, புனைவு. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்ததை, அந்த பணத்தை வந்து கொடுத்ததை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன் சார், ஈவேரா நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை, ரொம்ப சுயநலமாக இருந்தார். திமுகவை திட்டினார், மானக்கடை கட்டார், இந்த மௌனம் அந்த மௌனம்லாம் எழுதியிருக்கிறார் திமுகவை. ஆச்சுங்களா, அவன் ஓட்டுக்காக என்ன வேணால் செய்வான்லாம் விமர்சிச்சிருக்காரு. எதுக்கு நீங்கள் 8 கோடி ரூபா செலவு செஞ்சு ஈவேராவை கொண்டு போய் இந்த மவுண்ட் ரோடில் இருக்க சிலை மாடல்லையும் அங்கே போய் வச்சிருக்கீங்களே, எதுக்கு? சரி, கேரளா அரசாங்கம் அதை உதவி பண்ணிச்சா? இந்த 8 கோடி ரூபா செலவழித்து ஈவேராவுக்கு நீங்கள் நினைவகம் கட்டணும், விலைக்கு வாங்கி நீங்கள் பண்ணுறீங்களே. ராஜராஜ சோழன் நினைவகம் வந்து நம்ம உடையாளூர், கும்பகோணம் பக்கத்தில் உடையாளூர்கிட்ட இருக்குது, அவருடைய பள்ளிப்படை.
அங்கே ஒரு 10 செட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டுக்குள்ளே நாங்கள் மாதம் சதயத்துக்கு போய் அவருக்கு வழிபாடு செய்கிறோம். அங்கே ஒரு 16 கோடி ரூபாய்க்கு 20 கோடி ரூபாய்க்கு நாங்கள் கட்டிடம் கட்டுறோம், நினைவு கோயில் கட்டுறோம்னு சொல்லி ஒரு பெரியவர் எங்கள் ஐயா பவானி தியாகராஜன் நாங்கள் கட்டுறோம்னு சொன்னாலும் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கடவுள்னு நினைச்ச ஈவேராவுக்கு நீங்கள் கட்டுறதுக்கு 8 கோடி. எங்கள் தமிழ் சமுதாயத்தின் அடையாளம் தஞ்சை கோயிலை கட்டியவன், திருமுறைகளை பாதுகாத்தவன், உலகம் முழுக்க படையெடுத்து சென்றாலும் பிற மத ஆதிக்கத்தை எதிர்க்காதவன், பிற மத கோவில்களை கொள்ளையடிக்காதவன், மதமாட்டாத ஒரு சிவநெறி செல்வன் யாரு? எங்க ராஜராஜ சோழன். அவனுக்கு நினைவு கோயில் கட்டுறதுக்கு ஒரு ப்ரொப்போசலை கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க. இதே ஸ்டாலின் கும்பகோணம் பிரச்சாரத்தில் சொன்னாரு, அப்ப இதுக்கு நீங்க திட்டத்துக்காக அனுமதி கொடுத்தா நாங்க கட்டிப்போம் ராஜா, ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? ஈவேரா இல்லாத ஈவேரா, போராட்டத்தில் கலந்து கொள்ளாத ஈவேரா, திராவிடர் கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இந்த வைக்கம் போராட்டத்தை ஆவணப்படுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இந்த தன்மை மட்டரகமானது, கேடுகட்டது, கேவலத்திலும் கேவலமானது. அதுதான் நான் பார்க்குறேன். சார் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜாகிர் ஹுசைன் அவர்கள் நல்ல ஒரு கலைஞர். அவர் அவரு கலைஞர், நடன கலைஞர் சார். அவர் ஆமாம், அவர் எல்லாம் கலைஞர் கட்சியில் அப்புறம் எல்லாம் கலைஞராக தான் சார் இருப்பாங்க. சொல்லுங்க. அவர் இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு மாணிக்கக்கல் பொருந்திய வைர கிரீடம் அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இதை விட மிக கொடூரமான கொலைவாதத்திற்கு இணையான செயலாக நான் பார்க்குறேன். எப்படி சார் அவர் மூலியமா வந்திருக்குன்னா இது நக்கம், உங்க நல்லி நக்கமெல்லாம் அப்புறம் பேசுவோம். நல்ல நக்கம். ஸ்ரீரங்கம் கோயில் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை ஆண்டு காலம் அந்த கோவில் பூட்டப்பட்டிருந்தது தெரியுமா? மூடப்பட்டிருந்தது தெரியுமா? ஸ்ரீரங்கம் கோவில் 42 ஆண்டுகள் இந்த இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் எங்கள் கோவிலை அழிப்பதற்கும், ஆலயத்தை அபகரிப்பதற்கும், சிலைகளை உடைப்பதற்கும், எங்கள் பெண்களை கவர்ந்து செல்வதற்கும், பசுக்களை கொலை செய்வதற்கும் வந்த பொழுது 42 ஆண்டு காலம் எங்கள் ரங்கநாதர் கோயில் மூடப்பட்டிருந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதே போல மூடப்பட்டிருந்தது. ஒரு மிலேச்ச மதம், அந்நிய மதம், இந்து மதத்தை அழிக்க வந்த வேற்று மத ராஜாக்களுடைய பரம்பரையில் வந்த ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் எத்தனை லட்சத்துக்கு கொடுக்குறாரு? ஜாகிர் ஹுசைன் யார் வீட்டு காசு அப்படிங்கிறது நான் ரெண்டாவது வைக்கிறேன். இந்த கோயிலை காப்பாத்துறதுக்கு சார் பல்லாயிரக்கணக்கானவர் செத்துருக்கான், உயிர் தியாகம் பண்ணியிருக்கான், கழுத்தை அறுத்து கொண்டிருக்காங்க. இருந்தாலும் நான் ரெங்கனுக்கு உயிர் தியாகம் பண்ணேன்னு சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தை, எங்கள் கோயிலை அடித்த சமயத்தை சார்ந்த ஒருவன், திமுகவில் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபர், சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர், பாலியல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு இந்த அரசாங்கம் பதவி கொடுத்தும் பிறகு இந்த கையால் இரத்த கரை பிடிந்த கைகள் உடைய அந்த மார்க்கத்தை சார்ந்தவன்ட்டு நீ ரத்தின கிரீடம் வாங்குவது என்பது வெட்கக்கேடு. தாயை அறுத்தவனை, தாய்மொழி அறுத்தவன் கையிலிருந்து நீ ரத்தின கிரீடம் வாங்குவதற்கு சமம். அது மூதாதையர்கள் தவறு செஞ்சதுனால இவர் என்ன தவறு செஞ்சதுனால? நீ முஸ்லீமா இந்துவா அதை சொல்லு. இஸ்லாம் மார்க்கம் என்பது ஏக இறை தத்துவம் கொண்டது. ஒரே கடவுள், அல்லாவை தவிர பிற மத கடவுள் கிடையாது. மற்றவர்கள் எல்லாம் சிலை வணங்கிகள். நாம் இந்துவாக இருக்கிறேன், ரெங்கனை கும்பிடுகிறேன், சிவனை கும்பிடுகிறேன், சிலை வணங்கி நான் மூட நம்பிக்கை காஃபிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவன் கோயில் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கிறான். கொடுத்தது அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள், அதுக்கு 2 அர்ச்சகர், அங்கே இருக்கக்கூடிய பட்டாச்சாரியர்கள், போட்டோவுக்கென்று இருக்கக்கூடிய சில பட்டாச்சாரியர்கள்லாம் வாங்கிறாங்க. அவன் சொல்லுகின்ற பொழுது அந்த நபர் சொல்கிறார், இது நான் என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணது, இவ்வளோ வருடங்களாச்சு அப்படின்னு சொல்கிறார். முதல்ல இந்த அவன்கிட்ட நீ ரிசீவ் பண்ணது நான் வெக்கமாக நினைக்கிறேன், அவமானமாக நினைக்கிறேன். எங்கள் ரெங்கநாதர் ஒன்றும் இல்லாமல் கிடையாது. அவன் கோடானு 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 கோடிக்கு சொந்தக்காரன். இன்ன நியமங்கள் படி தான் பூஜை நடக்கணும்னு சொல்லக்கூடிய கோவில் சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இவன்கிட்ட போய் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களே, வெக்கமா இல்லை? பக்தர்கள் நாங்கள் கேட்டால் கொடுக்க மாட்டோமா? இப்போ ரெங்கநாதர் என்ன கிரீடம் இல்லாமல் இருக்கிறாரா? இங்கே ரெங்க மன்னர் கிரீடம் இல்லாமல் இருக்கிறாரா? ஏன் வாங்கணும்? ஒரு ஆராய்ச்சிக்குரியது. இதற்கு பின்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த பணம் நான் என் நண்பர்களெல்லாம் சேர்ந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த இன்கம் சோர்ஸ் என்னன்னு விசாரிக்கணும். நான் பெருமாளுக்கு கிரீடம் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர்ட்ட வசூல் பண்ணாங்கிறத ஆய்வு பண்ணணும்.
நம்ம சகோதரர் கார்த்திக் கோபிநாத் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலுக்கு நான் வந்து கோவில் கட்டுறதுக்கு உதவி பண்ணுறேங்கிற அடிப்படையில் மிலாப்பில் பணம் வசூலித்தார் அப்படின்னு குற்றச்சாட்டு, கைது செய்யப்பட்டார். நீ கோயில் பெயரை பயன்படுத்தி பணம் வசூலித்தா என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார். புகார்தாராக இருந்தது வேல்முருகன் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி. இப்போ அந்த கோவிலில் உதவி ஆணையராக இருக்கிறார். ஸ்ரீரங்கம் கோயிலில் அந்த நபர் கூட இருக்கிறார். இந்த வேல்முருகன் சப்ஜெக்டுக்கு வர்றேன் நான். நீ இந்த கார்த்திக் கோபிநாத் பணம் வசூலிச்சார்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட சட்டம், ஜாகீர் ஹுசேன் அவன்கிட்ட ஃப்ரெண்டுகள்கிட்ட இருந்து நான் பணம் வாங்கினேன், அதன் மூலமாக நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நீ அவன்கிட்ட இன்கம் சோர்ஸ் விசாரிக்கணுமா இல்லையா? நியாயம் சட்டம் அதுதானே. கார்த்திக் கோபிநாத்துக்கு ஒரு சட்டம், இங்கே ஜாகீர் ஹுசேனுக்கு ஒரு சட்டமா? எல்லாம் இந்திய அரசியல் சட்டம் தானே சார். ஏன் நீ கைது பண்ணலை, ஏன் நீ விசாரிக்கலை, ஏன் நீ வாங்கின அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். அந்த வேல்முருகன் சொல்லக்கூடிய அதிகாரி யார் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இன்னொரு வழக்கில் அவர் புகார் கொடுத்துருக்கேன் அவர் மேலே. திண்டுக்கல் அன்னை அபிராமி அம்மன் கோவில் கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு கோயில். பழைய கோவில்களை ஒட்டுமொத்தமாக உடைத்து அழித்து விட்டு அடையாளங்களை முற்று முதலமாக ஒழித்து விட்டு யாரோ ஒரு பெரிய மனிதர் கொடுக்கிறார் பணம், திருப்பணி செய்கிறார் என்கின்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக புதிய கற்கோயிலை கட்டுகின்ற பொழுது இருந்த நபர் தான் இந்த வேல்முருகன். இப்போ சமீபத்தில் கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு குழி தோன்றினாங்க. அங்கே ஒரு 7 கல் தூண்கள் கிடைத்தது. அப்போ மற்ற தூண்கள்லாம் எங்கடான்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சிலை கடத்தல் பிரிவில் வழக்கு விசாரணை நிலுவையில் தான் இருக்குது. இப்போ இந்த வேல்முருகன் அந்த கோயில் அதிகாரி இருந்த நபர் இப்போ 5-10 தினங்களுக்கு முன்பு ஐயா பொன்மாணிக்கு அவங்க வந்தாங்க திண்டுக்கலுக்கு, நான் அழைச்சிட்டு போயிருந்தேன். அப்போ அந்த கோவில் குழுவில் இருக்கக்கூடிய அறங்காவலர் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறாரு, நாங்கள் பள்ளம் தோண்டலை, இங்கே புதருக்குள்ளே கிடந்துச்சு, ஒரு 7 தூண்கள் சிதிலமாக இருந்தது, அதனால் சிதிலமான தூண்களை வச்சு கட்ட முடியாதனால நாங்கள் கோவிலுக்குள்ளே பாதுகாப்பாக வச்சுருக்கோம், யாரும் சாமி சிலை திருடலை வைக்கல போகலை, ஆகம விதிப்படின்னு ரொம்ப அறிவாளுமே நாங்கள் ஒருத்தன் பேசினான். என் கேள்வி என்னென்னா சார், 7 தூணு தானே உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, அப்போ மற்ற தூண்கள்லாம் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். மற்ற தூண்கள் எங்கே பதில் சொல்கிறா? ஒரு தூணும் கிடையாது, வித்துவிட்டானுன்னு நினைக்கிறேன், கடத்திட்டானுன்னு நினைக்கிறேன். எங்கே போச்சுங்கிற கேள்வியை நான் நீதிமன்றத்தில் கேட்கத்தான் போகிறேன், அதுக்கு அவனுக்கு பதில் சொல்ல போகிறான். அப்படி ஒரு குற்ற சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த பேர்வழிதான் இந்த வேல்முருகன் என்கின்ற உதவி ஆணையர். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளு அவர் தான். திண்டுக்கல் அபிராமி கோயிலில் இருந்த நபர். அவருக்கு முன்பாக ஒரு ஆள் இருந்தார், அவர் தான் டிஸ்பாண்டிலிங் பண்ணார். அந்த கோயிலில் இருக்கிறத பூரா எடுத்ததில் அவர் தான் என்கிட்ட விருந்தறையாக கொடுத்தாங்கன்னு சொல்லி என்கிட்ட பேசின ஆள் வேல்முருகன். எல்லாம் நீதிமன்றத்தில் நான் பார்த்துக்கிட்டு தான் போகிறேன். அப்போது நீ அன்னைக்கு வழக்கு கொடுத்த ஆள் இன்னைக்கு எப்படி ஜாகிர் ஹுசேன் கொடுக்கின்ற பொழுது வெக்கமில்லாமல் நீ நிற்கிற கூட? கேட்கறதா நியாயம் தானே சார் கேள்வி. ரெண்டாவது அபிராமி அம்மன் திருக்கோவில் திண்டுக்கல் கோவிலில் தெற்க பார்த்து இருந்த சந்நிதியை கிழக்கு மாற்றி வச்சு அந்த திருப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உறுதுணையாக ஆதரவாக இன்றளவுக்கு அந்த ஊர் பெரிய மனுஷங்கள்கிட்ட உடனே தகவல் சொல்கிற பேர் வழியாக அந்த நபர் இருக்கிறார். நான் நேரடியாகவே குற்றம் சாட்டுறேன். நல்லவனாக இருந்தால் யோக்கியனாக இருந்தால் 7 தூண்கள் மிச்சம்தான் இருக்குது, மற்ற தூண்கள் எங்கங்கிற விஷயத்த ஒரு அதிகாரியாக இருந்தவன், நேர்மையாக இருந்த ஒரு நபர் சொல்லணுமா இல்லையா? திருப்பணி என்கின்ற பெயரில் அடையாளத்தை அளித்த அயோக்கியத்தனத்திற்கு காரணமான நபர்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஆதரவாக இருந்த நபரை நான் எப்படி சொல்லுவேன்? எந்த வார்த்தைக்குள்ள அடக்கணும்? யோக்கியன்னு சொல்றதா அயோக்கியன்னு சொல்றதா? எந்த வார்த்தைக்குள்ள அடக்கணுங்கிற விஷயத்தை நீங்க சொல்லுங்க. ஆகவே ஜாகீர் ஹுசேன் இருந்து பெரிய மத நல்லிணக்கம் வந்துருச்சு, ஒன்று நக்கமும் அல்ல. இது என்ன ஆகும்னா இவங்க அடையாளத்தை உருவாக்குவாங்க சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் கோயில் சுற்றி பிரகாரத்தில் வரும்போது இவன் அந்த ஒரு முஸ்லீம் அமைப்பை சார்ந்தவன் அல்தாஃபின்னு நினைக்கிறேன், அல்தாஃபி அந்த பார்த்தீங்களா இங்கே வந்து இஸ்லாமியர்கள் தொழுகு நடத்திருக்காங்க அப்படின்னு ஒரு இடத்த போய் காமிச்சிட்டு இங்கே இப்படி எழுதிருக்குன்னு சொன்னான். இது எப்படி இருக்குன்னா சார், ஒரு கோவிலை சுற்றி காம்பவுண்ட் இருக்குங்க, இந்த மாடுன்னு கட்டுறவன் வந்து நைட்டு தங்குறவன் ஏதாவது சுவரில் கிறுக்கி வச்சுட்டு போயிருவான். பாத்தியா இந்த இடத்துல நம்ம இருந்திருக்கோம். கோயிலில் சுற்றி மாடு படுக்குது, ஆடு படுக்குது, எவனா படுக்கிறான், வெளியூர்லேருந்து வந்தவனா தங்குவான், அது மாதிரி வந்துட்டு போனோம்னா பாத்தியா முஸ்லீமோட அடையாளம் இருக்குது இந்த ரங்கநாதர் கோயிலுங்கிறான். இப்போ என்ன சொல்லுவான் அந்த ஜாகிர் ஹுசேன் பேர் வழி? ஜாகிர் ஹுசேன் என்கின்ற ஒருவர் ரங்கநாதருக்கு ரத்தின கிரீடம் கொடுத்திருக்கிறார்,
இந்து முஸ்லீம் ஒத்துமையாக நாங்கள் இருக்கிறோம். அட கோயிலை உடைச்ச கொள்ளக்கார போயிடுங்க, எங்கள் பசுமாடை கொன்ன அயோக்கிய போயிடுவேன், எங்கள் இந்து பெண்களை கற்பழித்தவங்க, அந்த மதத்தை உடையவன்ட்டு வந்து நாங்கள் வாங்குறோம்னா நீ என்ன ஜாகிர் ஹுசேனு? அவர் மேலே 1000 குற்றச்சாட்டு இருக்கு சார். ரொம்ப வெக்கக்கேடு. பெரிய தூம் அப்படிம்பாரு. உள்ளுக்குள்ள போகின்ற போது ரங்கராஜன் நரசிம்மன் என்கின்ற ஒருவன் என்னை அவமானப்படுத்தி விட்டான். நீ தான் அங்கே ரத்தின கிரீடம் கொடுக்க போறல, எனத்துக்கு நெஞ்சுக்குள்ள உனக்கு நெஞ்சுக்கு நீதியா கருப்பு சகப்பு? எதுக்கு இந்த அடையாளம்? நீ ரங்கநாதருடைய பக்தனா போறியா, திமுக ஆள போறியா? சரி சார், இந்த சொல்ற மத விஷயங்கள்லாம் தள்ளி வைப்போம். ஏதாவது மாற்று மதத்தினர் தள்ளி வைக்க மாற்று மதத்தினர் தள்ளி வைக்கிறாங்க. ஓகே சார், மாற்று மதத்தினர் வந்து கோயிலுக்கு இந்த மாதிரி மாற்று மதம் அது ஏமாற்று மதம் இல்ல. என்ன மாற்று மதம்? அரசியலமைப்பு சட்டம் யார் சொல்றது நீனே? ஓகே சார், அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது இருக்கா, இல்லை HRNC இதில் இருக்கா இந்த மாற்று மதத்தினர் கோயிலுக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ட்டு? வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சார். இந்துக்கள் நாங்கள் கோடியா கொடுப்போம் சார். ரங்கநாதர் கோயிலுக்கு பூஜைக்கு வழி இல்லாம கிடக்கா? சொல்லுங்க. இதே திமுக அரசு பூஜைக்கு வழி இல்லாம கிடக்கா ரங்கநாதர் கோயில்ல? மற்ற கோயில்கள் இல்லாம இருக்கு சார். ஓகே, அது இந்த கோயில்ல வந்து இது வாங்க வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? இதுல என்ன உனக்கு விளம்பரம்? இவன் இந்த ரத்தின கிரீடம் கொடுத்ததுனால ரங்கநாதருக்கு பெருமை கிடையாது. இவன் அதை வச்சுட்டு வசூல் பண்ணிட்டான். அதுதான் பிரச்சனை. விசாரிங்க, கூப்பிட்டு விசாரிங்க. இதே திமுக அரசு வந்து இஸ்லாமியர்களுக்கோ இல்லை மற்ற ஹஜ் பயணத்துக்கு காசு ஒதுக்கிட்டா ஹிந்துக்களோட மணி எதுக்கு நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்குறேன்னு சொல்றீங்க? அதே மாதிரி இஸ்லாமியர் கோயில் கொடுத்தா அதுல என்ன சார் தப்பு இருக்கு? எங்க இன்னைக்கு பேப்பர்ல பாருங்க சார், 8 கோடி ரூபா, அதுக்கு 7.5 கோடி ரூபா ஒருத்தருக்கு சிறுபான்மை மசூதிக்கு, எதுக்கு? மசூதி மேம்பாடுக்கு. சுடுகாடு, கபர்ஸ்தான் சுடுகாடு சரி பண்ண, கிறிஸ்தவனுடைய கல்லறை சரி பண்ண. ஏண்டா தமிழ்நாடு அரசாங்கத்தை காசு என்ன அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க? எங்களுக்கு எத்தனை கோயில் கிடக்கு? கட்ட அறநிலையத்திலிருந்து நாங்கள் செய்து விட்டோம். ஒன்றும் செய்யலை. எல்லாம் உபயதாரருடைய காசு, டோனர் ஒர்க்கு. அரசாங்கம் இந்துக்களுக்கு நேரடியாக என்ன செய்தது? ஒன்றும் செய்யலை. ஆனால் நாங்கள் சிறுபான்மை காவலர். இன்னைக்கு பேப்பரில் ரிப்போர்ட் ஆயிருக்கு, நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் இந்த நம்ம பால் வளத்துறை அமைச்சர் இருந்தார் பாருங்க, எங்கள் ஆவடி நாசரு, அப்புறம் ஃபிட் அல்போன்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு பேப்பரில் 8 கோடி ரூபா 7.5 கோடி ரூபா கொடுத்துருக்கு சிறுபான்மை மக்களுக்கு தொழில் செய்யறதுக்கெல்லாம் உதவி. என்னைக்கா இந்துக்களை கூப்பிட்டு கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்க சார். என்ன பேச மாட்டேன். குதிரை கொள்ளுனா வாயத்திறக்குது, கடிவளன்னு வாயம் போடுது. நீங்க ஜாகிர் சொன்னாலா? நீங்க இல்ல சார், பாக்குறீங்க. நீங்க மோடி கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க சார். அப்புறம் என்ன சார், மோடி கவர்மெண்ட் கொடுத்தா விஸ்வகர்மா திட்டம்னு நீங்க முடக்குறீங்க, அதையும் கலைஞர்னு பேர் வைக்கிறீங்க. என்னங்க அது? நீங்க ஜாகிர் ஹுசேன் சப்போர்ட்டரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தம்பி. ஜாகிர் சப்போர்ட்டரா இருந்தா என்ன சார் பண்றது? நான் நியாயத்தை பக்கம் போறலாம் ட்ரை நியாயத்தின் பக்கத்தை நான் சொல்றதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? இல்ல, அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டதான் நான் கேட்டேன் சார். என்ன அரசியலமைப்பு சட்டத்துல மதசார்பற்ற அரசு, எந்த மதத்துக்கும் சார்பா இருக்கப்படாது. ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு மூத்த பிள்ளை, அதுக்கு நீ எதுவும் பண்ண மாட்டேன், இளைய பிள்ளைக்கு 4 இட்லி சேர்த்து போடுங்கிற கதையெல்லாம் இருக்கு. என்ன சிறுபான்மை சொன்னுங்கனாலே ஒய்யா காலத்துல உதவி செய்வீங்களா? நீங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயம், ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பிதுக்கப்பட்ட, எத்தனை நாளுக்கு இந்த கதையை விட்டுட்டு இருப்பீங்க? கதை கலைஞர்லாம் வேணாம். ஆமா சரி, ஓகே சார். அடுத்ததான் நம்ம அரசியலுக்கு வருவோம் சார். இப்போ ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து நேற்றுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது திமுகவிலிருந்து வந்து அழுத்தத்தின் பெயர்னால தான் வந்து திருமாவளவர்கள் வந்து அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. எதனால் ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்தே இப்போ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு? திமுகவில் கூட்டணியில் விசிக இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்றதுக்காகவா? எனக்கு தெரியலங்க. அவர் ஆதவ அர்ஜுனா நமக்கு தெரிஞ்ச சகோதரர் தான், தெரிஞ்சவருங்க, எனக்கு தெரிஞ்சவருங்க. அவங்க நல்ல தன்மையாளர், நல்ல ஒரு விளையாட்டு வீரர். அவர் கட்சி இன்னைக்கு விடுதலை சிறுத்தையில் கட்சியில் இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும் சகோதரர், நல்ல பண்பாளர். ஆனால் அவர் கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் ரொம்ப நியாயமாக இருக்குது. இப்போ ரொம்ப நியாயமாக இருக்குது. விடுதலை சிறுத்தையோட கோஷம் பண்ண எங்கள் அண்ணன் மீசக்கார போடுவார். என்ன போடுவார்? அத்து மீறுவோம், அடக்க மறுப்போம், திமிரு எழுவோம், திருப்பி அடிப்போம் சொல்லுவார்ல. இப்போ அத்துமீற மாட்டோம், அடங்கி கடப்போம், திமிரி எழ மாட்டோம், திருப்பி படுப்போம். இதுதான் இன்னைக்கு திருமாவளவனுடைய கோஷம். சேரி புயல் ஒரு நாள் வரம்பு மீறும், வரலாறு மாறும் சொன்னவர் எங்க அண்ணன் திருமாவளவன். சொன்னவரே எங்க அண்ணன் திருமாவளவன். இன்னைக்கு ஐயோ ஆதவ அர்ஜுனா கம்முனு கிட, பேசாத பேசாத பேசாதன்னு வச்சுட்டார். அவர் கேட்குறது நியாயம் தானே? நாங்கள் கூட்டணி கட்சி தான், உங்களுக்கு அடிமை கட்சி அல்ல. நீங்கள் அவன் கொடுக்குற 2 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டுக்கு ஏன் நீ வந்து உன் தன்மானத்தை விட்டு போகிற? கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே குறிப்பிட்ட வட மாவட்டங்களில் கூட்டணி திமுக கட்சி கொடிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி கொடி கட்ட மாட்டான். வெக்கமில்லாம தானே இந்திய கூட. சேலத்தில் அவன் கட்சியை கொடியேற்ற விடலை.
தமிழ்நாடு காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம். விசிகா யார் காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கா? ஸ்டாலின் வச்சுருக்காரு. எல்லா கட்சி கொடி மறக்கும், உன் கட்சி கொடி மறக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? சட்டம் தானே அது. எல்லாருக்கும் ஏடிஎம்கே கொடி, திமுக கொடி, பாமக கொடி, பாஜக கொடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கொடியும் பறக்குது. விடுதலை சிறுத்தை கொடி பறக்கிறதுக்கு ஏயா தடைன்னு கேட்கணுமா இல்லையா? தடை அதை உடைன்னு ஏன் சொல்லலை? இந்த படையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலை. ஆனால் தொண்டர்கள், விடுதலை சிறுத்தை தொண்டருடைய மனசாட்சி குரலா தம்பி ஆதவ அர்ஜுனா பேசுது. அவர் நேற்று பேசும்போது நான் பார்த்தேன், ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறார். நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும். அண்ணன் திருமாவளவன் பேச தொடங்கிய உடனேயே திமுகவிலிருந்து கலந்து கொண்ட ஆர்எஸ் பாரதி உட்பட இன்னொருத்தர் யாரோ 2 பேரும் கிளம்பிட்டாங்க. யாருங்க? டிவிகே இளங்கோவன். அவர் தான் போயிட்டாரு. டிவிகே இளங்கோவன். அது டிகே இளங்கோவன். நீங்க பேரை மாற்றி சொல்ல, நீங்க என்ன டங் ஸ்லிப் ஆகி ஆளே காலி பண்ணி விட்டுறீங்க. உங்களுக்கு டிகேஎஸ் இளங்கோவன், ஈவிகே இளங்கோவன் தான் போயிட்டார். இன்னைக்கு இடைத்த அந்த ஈரோடு மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஜாலி ஆப்பா ஆப்பா. என்னைக்கு திருநீர் அழிச்சாலும் அந்த மனுஷன் அன்னைக்கு முடிஞ்சு வச்சு. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், திருநீர் அழிச்சவங்க நெத்தியில் 1 ரூபா வைப்பாங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு சாமி மாதிரி இருக்கவர் சொன்னார். அது போயிடுச்சு. அதை விடுங்க. டிகேஎஸ் இளங்கோவனும் ஆர்எஸ் பாரதியும் வெளியில் போயிட்டாங்க. இது எங்களை அவமதிக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதனால ஆதவ அர்ஜுனா பேசுறது நியாயம் தானே. திமுக கூட்டணியில் இப்போ விடுதலை சிறுத்தை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல. இருக்கும், இந்த வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும். இருக்கும் ஆனால் இருக்காது. ஆனால் விஜய் பக்கம் போகிற மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பேசுகிற விஷயம் அது திமுக கிளப்பி விடுறது. இந்த கட்சியிலிருந்து விலக்கி விட்டோம்னா அந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய ஆளூர் சானவாசு, வன்னியரசு எல்லாம் எப்படியாவது திரும்ப திமுக கூட்டணியில் இருந்துட்டு திரும்ப நம்மளுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணுங்கிறதுக்கா ஓவரா கத்துறாங்க. அவங்க யார் நேற்று வந்தாலும் ஆதவ அர்ஜுனா அவர் பேசுறது எப்படி ஆச்சு பூச்சு ஐயா பொய்யாங்கிறாங்க. அவர் தொண்டருடைய மனசாட்சியாக பேசுகிறார். இப்போ கூட கொடியத்தை விடலையா, வழக்கு போட்டிருக்காங்களே, ஓடுறாங்களேன்னு பேசுகிறாரு. அதனால் திருமாவளவன் அண்ணன் ரொம்ப டெலிகேட் பொசிஷன், ரொம்ப தர்ம சங்கடமான நிலையில் இருக்கிறார். அவர் புஸ்தகத்தை வெளியிட்ட விழாவுக்கு போயிருந்தால் என்ன தப்பு? போயிருக்கலாமே. அவர் போவதுக்கு முன்பு நான் தான் அறிவுரை சொன்னேன், அரசியல் பேச வேண்டாம் ஆதவ அர்ஜுன் சொன்னார். ஒருத்தருடைய கருத்து சுதந்திரத்தை நீங்கள் மிதிக்க முடியாது, நசுக்க முடியாது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சிந்தனை பிரவாகம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல விஜய், இப்போ இதே விஜய் கட்சி தொடங்கலன்னு வச்சுப்போம். சரி, நாளைக்கு அவர் கட்சி தொடங்கிட்டார். ஒரு பொது நிகழ்வில் உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆளுகள்லாம் கலந்துக்கிட்டா அப்போ எங்கே போவாங்க? 2 மணி கயிறு தேடி போவீங்களா? மாடுகிடி மேய்க்கிறதுக்கு சொன்ன நீங்கள் வேற கழுத்தில் மட்டத்தை நினச்சக்கூடாது. புரியுதா? அதனால் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்கள் அந்த விழாவுக்கு போயிருக்கணும். அனைவருக்குமான அரசியல் தலைவர்னு சொன்னார், பேசியிருக்கணும். போய் அரசியல் கூட்டணி என்பது வேறு, ஆட்சி அதிகாரம் என்பது வேறு, புத்தக வெளியீடு என்பது வேறு. அவர் அதிகாரத்தில் பங்கு என்கிட்ட கோஷத்தை வச்சிருக்கிறார். இதை பிஜேபி அண்ணாமலை அவர்கள் வச்சார். இதே திருமாவளவன் தான் ஏற்கனவே பேசுகிறது. இது மன்னர் ஆட்சி தான். அரசியல் கட்சியாக இருந்தாலும் மன்னர் மனப்பான்மையில் அவன் புள்ள பேரம்பேத்தி வரணும் அப்படிங்கிறது மன்னராட்சி மனோநிலை அப்படின்னு திருமாவளவன் பேசியது தானங்க அவர் ஆதவ அர்ஜுனா பேசினார். என்னங்க புதுசாக பேசிவிட்டாரு? மன்னர் ஆட்சின்னா உங்களுக்கு என்னத்துக்கு எரியுதுங்க? பெரிய மன்னர் பரம்பரையா? மன்னா, மாமன்னா, லகுடு பண்டி சர்க்காரா? அது என்னங்க அது? நீங்கள் மன்னர்களா? பூரா ராஜராஜ சோழ வாரிசுகளா? திருவாரூர் சோழனேன்னு போட்டாங்க இவங்க. திருவாரூர் சோழனுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? திருவாரூர் சோழன் ராஜா. இவங்க எப்படி வந்தாங்கன்னு இவங்க வரலாறு நமக்கு தெரியும். இவங்க திருவாரூர் சோழனா? சோழனை இதை விட அவமானப்படுத்தக்கூடாது. அதனால் இந்த மன்னராட்சி மனோநிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளை, கூட்டணிகளை, ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் ஒழிப்போன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா பேசியது எந்த தவறும் கிடையாது. திருமாவளவன் 6 மாதம் நீக்கி வச்சிருக்கிறார். இதே வன்னியரசு கலைஞர் ஐயா நீங்கள்லாம் பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு ஆசைப்படலாம்னு கேட்டார். அப்படின்னு சொன்ன பொழுது அவர் ஏன் நிற்கலை? நீங்கள் ஏன் நிற்கல சார்? அவரும் திமுக கலைஞருக்கே எடுத்து பேசினார், ஏன் நிற்கலை? அப்போ இதில் ஏதோ ஒரு சூட்சமாக இருக்குது. அது என்னன்னு தெரியாது. இல்லை திருமாவளவனா இவரை பேச விட்டுட்டு, தம்பி நீ கொஞ்சம் வெளில நின்று சாமி, என்ன தான் நடக்குதுன்னு நூல் விட்டு பார்ப்போம். இந்த குரங்கு என்ன ஒன்று தெரியுமா? குரங்கு ஒரு கஞ்சி, எங்கள் ஐயா எச்ராஜா சொல்லுவார், ஒரு கஞ்சி கலைஞத்தில் கஞ்சி இருக்கும், சூடாக இருக்கும். அந்த கஞ்சி சூடாக இருக்கா இல்லையான்னு சொல்லி குட்டி குரங்கை வாழை விட்டு பார்க்கும். இந்த குட்டி குரங்கை வீல் அப்படின்னு கத்துச்சுன்னா கஞ்சி சூடாக இருக்குது அப்படின்னு நினைக்கும். அது மாதிரி இந்த பேசியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். சார், உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.